அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹைபோன் வணக்கம். என்னடா மிச்ச நாளாக காணொலி பாருங்களா, நான் ஸ்ரீலங்காவில் இருக்கிறேன். நான் வரக்குள்ள என்னோட கண்ணால் பார்த்த விஷயங்கள், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களோட காசுகள் கஷ்டப்பட்டு உழைக்கிற காசு நாட்டுக்கு வரும்போது சிகரெட் வாங்கிட்டு வராங்க, தயவு செய்து வாங்கிட்டு வந்துடுறாங்க. டியூட்டி ஃப்ரீயில் எடுக்கிறமே கொண்டு போகலாம் அப்படின்ற நம்பிக்கையில கொண்டு வராங்க. எந்த கண்ணு முன்னுக்கு நடந்த விஷயம் என்னன்னு சொன்னால், இலங்கை இந்த புதுசாக வந்த அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டுருக்காங்க, சாராயம் எவ்வளவு கொண்டு வரலாமா. சாராயம் கொண்டு நீங்கள் குடிச்சிட்டு குடும்பம் சீரழிஞ்சு போனாலும் அவனுக்கு கவலை இல்லை. ஆனால் சிகரெட்டு கொண்டு வர இயலாதான் தடை செஞ்சிருக்கிறாங்க. டியூட்டி ஃப்ரீ பேக்கோட குவைத்திலிருந்து வாங்கிட்டு வந்தவங்க சிகரெட்டை கூட கவர்மெண்ட் உடைமை ஆக்குனாங்க. இந்த கண்ணு முன்னுக்கு எவ்வளோ பேசியும் கூட அந்த சிகரெட்டை வெளியில் கொண்டு போகிறதுக்கு கொடுக்கல. பெரிய ஒரு அநியாயம் செய்கிறானுவோ. என்னன்னு சொன்னால், கஷ்டப்பட்டுட்டு ஒரு பக்கெட் 2 பக்கெட்டை தன்னுடைய நண்பர்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு கொடுப்போன்னு சொல்லி வாங்கிட்டு வர சிகரெட்டையும் கள்ளநூல் பிச்சை எடுக்கிற மாதிரி பிடுங்கி எடுத்துடுறானுங்க. அதனால உங்களோட காசுகளை அநியாயமாக்காதீங்க. யாருமே எந்த நாடாக இருந்தாலும் சரி, கத்தார், துபாய், குவைத், சவுதி, எங்கே இருந்தாலும் சரி, சிகரெட் மட்டும் கொண்டு வந்துடுறாங்க. தெரியாமல் போகிறதுகள் 1-2 போயிடுது. கண்டிப்பாக அவனோட பெட்டியை செக் பண்ணாலோ இது பண்ணாலோ உங்களோட அந்த சிகரெட்டை எடுத்துருவாங்கன்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சும்மா எங்கட காசை கொடுத்து நாங்கள் என் குழந்தை இவனுக்கு கொண்டு கொடுத்துட்டு போவோம். அதனால யாருமே சிகரெட்டுக்கு மட்டும் கொண்டு வராங்க. என்ன சட்டமோ தெரியல, பிச்சைக்காரனுங்கள்ட்ட பிச்சை எடுக்கிறானுகள். என்ன தான் செய்யறது, நம்மளோட நிலைமை இப்படி போயிட்டு. அதனால கொண்டு வராங்க. உங்களுக்கு அதை வெளியில கொண்டு போக முடியாதுன்ற தகவலை உங்களுக்கு தந்திருக்கிறேன். இதுக்கு மேல உங்களோட விருப்பம்.